அனைவருக்கும் வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். சூழலில் வெப்பம் அதிகரிப்பதற்கான காரணங்கள் என்னும் தலைப்பில் தனி நடிப்பு ஒன்றை உங்களுக்கு நிகழ்த்தி காட்டி 1990ஆம் ஆண்டு இந்த ஆலமரம் இருக்கு, குளிர்ச்சியா இருக்கு. அப்பா சாமா இருக்குடா, நல்ல ஆலமரம். அப்பா பாரு இயற்கையில் எப்படி இருக்கு அந்த கால மனிதர்கள். பாபு போய் 2026ஆம் ஆண்டு உங்களோட இந்த ஆலமரம் ஒன்று இருந்த காலையில முக்கிய கிடக்கிறானே பயங்கர முக்கலாம். தடிய கூட என்ன நமக்கு முக்கிய கிடக்கு சூழல்ல இந்த மனுஷர்கள் இந்த மரங்கள் எல்லாம் பட்டி ரசாயன ஆயுதங்களோட பயன்பாடு. ஐயோ, இந்த ரசாயன ஆயுதங்களோட பயன்பாடு அளவுக்கு அதிகமான இந்த ரசாயன பொருட்களோட பயன்பாடு, காடுகளை அழிக்கிறது, கழிவு பொருட்களை போடுறதுன்னு சொல்லி இந்த சூழல்ல வெப்பநிலை அதிகரிச்சு இன்றைக்கு மனுஷர் வாழ இல்லாம இருக்கு. நீர் கூட தட்டுப்பாடா இருக்கு. சரி சரி பாப்போம். எங்கட கனகப்பூ கேட்போம். கனகப்பூ வா. என்ன தம்பி என்ன சொல்லுற தம்பி? நாங்கள் தம்பி 90ஆம் ஆண்டு இருந்த ஒரு இந்த இடத்துல ஒரு மரம் ஒன்று பார்க்கிறோம் தம்பி. அந்த மரத்தை காணையில் எங்க பாப்போம். எங்க ஐயா மரம் என்பது? ஐயா இப்படத்துல ஐயா பெரிய பில்டிங் ஐயா. இதுலதான் ஐயா இந்த பெட்ரோல் இறக்குமதி செய்யறது. இதுல பெட்ரோல் செட் கட்டியிருக்காங்க இவங்க ஐயா. பார்த்தாரு ஐயா, இவனுமே எல்லாருமே பெட்ரோல் செட் கட்டியிருக்காங்க ஐயா. பெட்ரோல் அளவுக்கு அதிகமா பயன்படுத்து ஐயா, பானத்தை பயன்படுத்துறாங்க. ஐயோ ஐயா ஐயா ஐயாவின் சிறிய மகன் இந்தன் ஐயா படுக்கையறையில் எழுமுக உங்களோட மகன் வந்திருக்கார். அப்பா வாங்க, அப்பா வாங்க. மகனே, இந்த சூழல்ல மகன் வெப்பம் அதிகரித்து போயிருக்கேன். அதுவப்பா இப்ப இந்த வாகனத்தை அதிகம் பயன்படுத்துறது, கழிவு பொருட்களை அதிகம் கொட்டுறது, ஆடம்பரமான வாழ்க்கை, இந்த ரசாயன இந்த சூழல்ல பயன்படுத்துகிற ரசாயன பொருட்கள் பாவனை இதெல்லாம் அதிகரிச்சு போச்சப்பா. ஆனா மகனே, நீ இதை விட்டுட்டு ஏன் நீ ஏன் மகனே நீ இந்த இவ்வளத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு இவ்வளவு பெரிய காரத்தை கொண்டு இருக்க? உனக்கு என்ன தெரியும் பேச? உனக்கு இந்த காலத்து ஸ்பெஷல் தெரியுமா? சும்மா தடியா நீ அந்த காலத்துல ஆலமரத்துல இருந்த நாங்க இந்த காலத்துல ஏசி ரூம்ல இல்ல இருக்கோம். அப்பா ஏசி ரூம்ல எப்படி இருக்கிறோம்? ஏசி ரூம்ல காலுக்கு மேல கால் போட்டு இருக்கிறோம். உங்களுக்கு என்ன? உங்களுக்கு மகனே, பழசை எதிர்க்கிறாய், பழசை எதிர்க்காதே. பாரு, இந்த சூழல் வெப்பம் அதிகரிச்சிருக்கு. வெப்பம் அதிகரித்து நீ இறப்பை சம்பவிக்க போகிறாய். இந்த பாருங்கள் வந்து கொண்டிருக்கிறார். பாலைவன பிரதேசத்திலே தண்ணீர் இல்லை. பாலைவன பிரதேசத்திலே மனிதர்கள் மரணிக்கிறார்கள். இதெல்லாம் ஏன் சூழலை நேசிக்காமல் இயற்கை அளிக்கின்றோம். சூழலை பாதுகாக்க, இயற்கை வளங்களை பாதுகாப்போம், இயற்கை அன்னையை அரவணைப்போம், இயற்கைப்படி வாழ்வோம். நன்றி.